தமிழக முன்னாள் பாஜக தலைவரும் முன்னாள் IPS அதிகாரியுமான அண்ணாமலை அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் மீது சமூக ஆர்வலர் தேவராஜன் என்பவர் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து தனது மீதான சொத்து குவிப்பு புகாருக்கு விளக்கம் அளித்திருந்த அண்ணாமலை அவர்கள் இயற்கை விவசாயத்தின் மீது அதீத ஆர்வம் கொண்டவன் நான். கடந்த ஜூலை மாதம் 11 ஏக்கர் விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான். அந்த நிலத்தை நான் மற்றும் என்னுடைய மனைவியின் சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியிருக்கிறேன். கடந்த 2 மாதங்களாக நிலம் வாங்கிய கடனுக்காக எனது வங்கி கணக்கில் இருந்து வட்டியையும் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் வாங்கிய நிலத்தில் விவசாயம் மற்றும் பால் பண்ணை அமைப்பதற்காக மத்திய அரசிடம் அனுமதி கேட்டு இருக்கிறேன். அதனால் தான் அந்த நிலத்தை தான் வாங்கியிருப்பதாகவும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து மற்றும் வங்கிக் கடன் மூலமாக வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து அந்த 11 ஏக்கர் நிலம்தான் என்றும் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் சொத்து குவிப்பு ஊழல் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் பின்னப்பட்ட வலை என்றும் விளக்கமளித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள்.